தந்தூரி டேஸ்ட்டில் ஒரு தயிர் பச்சடி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் தயிர் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கத்திரிக்காய் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு நான் பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு 4 பக்கம் கோடு போட்டுக்கோங்க. ரொம்ப டீப் கட் தேவையில்லை, சும்மா லைட்டாக கீறி விட்டால் போதும். அதுக்கப்புறம் இதில் எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிக்கலாம். உள்ளே எண்ணெய் போகணும்னு அவசியம் இல்லை, சும்மா மேலே மட்டும் தடவிக்கோங்க. எண்ணெய் நல்லா தடவிட்டு இதை ஒரு ஸ்டிக்கில் குத்திக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டிக் இல்லை அப்படின்னு சொன்னால் மைஹோதியில் குத்திக்கோங்க. மைஹோதி பிடிக்கும்போது கொஞ்சம் ஹீட் வரும், அதனால் ஸ்டிக் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கில் போட்டுக்கோங்க. இதை டைரக்ட் ஃப்ளேமில் டைரக்ட் தீயில் நம்ம சுட போகிறோம். நீங்கள் அந்த கிரில் பேன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு அது மேலே இந்த கத்திரிக்காய் ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது குக் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த கத்திரிக்காய் நல்லா குக் ஆகி வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்படி ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அந்த கிரில் பேன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தோல் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ மாற்றிட்டு கொஞ்சம் சூடார வச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அந்த தோலை மட்டும் தனியாக எடுத்துடலாம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற கத்திரிக்காயை நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிகிற அளவுக்கு இந்த கத்திரிக்காய் வெந்திருக்கணும். இது அந்த டைரெக்டாக தீயில் வேக வைக்கிறங்காட்டிக்கு, அதாவது சுடுறங்காட்டிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி மசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிரை நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு க்ரீமியான பதத்துக்கு வர்ற அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தயிர் தண்ணியாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தண்ணி தேவையில்லை. இல்லை ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 2 காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே ஒரு பொன்னிறமாக பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் மஞ்சள் தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துனாலும். இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அடித்து வச்சுருக்க தயிரில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒன்று சேர்த்த போகிறோம். அது பச்சை மிளகாயும் இஞ்சியும். இதோட ஃப்ளேவர் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த தயிர் பச்சடிக்கு. இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு இதை தயிரில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தாளிக்கிறீங்கல்ல, அப்போ கடைசியாக இதை அந்த தாளிப்பு எண்ணெயில் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதில் நம்ம சுட்டு வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து போகிறோம். இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம டைரெக்டாக தீயில் சுடுறங்காட்டிக்கு அதோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் தயிர் அப்புறம் தாளிச்சது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துறது பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஸோ இது வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் கடைசியாக சேர்த்து அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சையாக வெங்காயம் சேர்த்துறதுனால அந்த பச்சடிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் தயிர் பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.